இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. இன்றைய செய்தியின் தலைப்பு, பொறாமை உணர்வு எப்பொழுதும் நமக்குள் வேண்டாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொறாமை என்கிற வார்த்தையை குறித்து தியானிப்பது இந்த நாட்களில் மிக முக்கியமானது ஒன்றாக தோன்றுகிறது. ஏனென்றால் சிலுவை பாடுகளை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை பிலாத்து அறிந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் பொறாமை என்பது எவ்வளவு ஒரு கடுமையான ஆயுதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை என்று சொல்லுவார்கள். அது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் உண்மையான ஒரு விஷயம். தன்னுடைய எல்லா சிலுவை பாடுகளின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்தார். ஆனால் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர் மீது மிகுந்த பொறாமையில் இருந்தார்கள். ஆனால் முடிவு என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையை ஜெயித்த போது ஒருவராலும் அதை தடுக்க முடியவில்லை. அதனால் தான் நீதிமொழிகளில் சாலமோன் சொல்கிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. தன்னை விட அடுத்தவர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே என்கிற பொறாமை குணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. ஒருவரின் பொறாமை குணம் அவர்களின் முன்னேற்றத்தை முழு வீச்சோடு கெடுத்து குட்டி சுவராக்கிவிடும். ஆகவே நமக்குள் எப்பொழுதும் பொறாமை குணம் வரக்கூடாது. பலர் பொறாமை குணத்தை போர்வையாக போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் மனமகிழ்ச்சியை மட்டுமன்றி அவர்கள் வாழ்க்கையையும் கெடுத்து போட்டு விடுகிறது. தன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடைபவர்களிடம் பொறாமை குணம் இருப்பதில்லை. பிறரிடம் இருப்பதை பார்த்து பொறாமை கொள்பவர்கள் தான் மன அமைதியை இழக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஏறக்குறைய 20 இடங்களில் பொறாமை குறித்து போடப்பட்டிருக்கிறது. பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் நன்றாக வாழ்ந்தார்களா என்று பைபிளில் படித்து பார்த்தால் ஒருவர் கூட இல்லை. பெலிஸ்தர்கள் ஈசாக்கின் பேரில் பொறாமை கொண்டார்கள். ராகேல் தன்னுடைய சகோதரி மீது பொறாமை கொண்டாள். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை வைத்தார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலன் மீது கூட பொறாமை கொண்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறாமை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாம் நன்றாக வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படத்தான் செய்வார்கள். கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவார்கள். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான், ஏன் நம்மேல் பொறாமைப்படுகிறான் என்றெல்லாம் நாம் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு நாம் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். இதில் கொடுமை என்னவென்றால், ஒவ்வொருவருடைய அறிவுரைக்கு பின்னும் கூட அக்கறையும் இருக்கிறது, கூடவே பொறாமையும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அதில் இளமையும் முதுமையும் தானாக வரும். நமக்கு வருகிற பசியையும் தாகத்தையும் கூட நம்மால் தவிர்க்க முடியாது. இப்படிப்பட்ட இயற்கையான காரியங்களுக்கு மத்தியில் பொறாமையும் கோபமும் மட்டும் நமக்கு அழிவை தந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அடுத்தவர்களுக்கு நமக்கு முன்னாலேயே கிடைத்து விட்டது என்கிற சக மனிதன் பொறாமைப்படாத ஒரே ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் என்று சொல்வார்கள். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமை எண்ணம் நமக்குள் வந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட பொறுமையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் அமைதியாக இருந்தாலே போதுமானது. இயேசு கிறிஸ்து தன் பாடுகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தார். அதனால் பாடுகள் வந்தது உண்மை. ஆனால் பொறாமைப்பட்டவர்கள் தோற்று போனார்கள். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து காட்டினார். பொறாமைப்பட்டவர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். ஆகவே பொறாமையால் சாதிப்பவர்களை விட பொறுமையாக இருந்து சாதித்தவர்களே அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறாமைக்கு முன்பு நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு துணைக்கு இருந்தால் அவர் கொடுக்கும் பொறுமையோடு பொறாமை பிடித்த மனிதர்களுக்கு முன்பு நாம் ஜெயித்து காட்டலாம். அமைதியாக மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உயிர் சக்தியையும் கொடுக்கும். ஆனால் பொறாமை கொண்ட எண்ணங்கள் நம்முடைய சரீரத்துக்குள் வந்தால் நம் உடல் மற்றும் மனநலனை எலும்பை உருக்கும் நோய் போல படிப்படியாக அழித்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல மனநிலையோடு கூட நன்மை செய்யும் எண்ணங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் எங்களுக்கு கிடைக்காத காரியங்கள் மற்றவர்களுக்கு கிடைக்கும் போது பொறாமை எண்ணம் எங்களுக்குள்ளே எழுகிறதப்பா. அந்த பொறாமை எண்ணத்தை பிசாசு தான் எங்களுக்குள் கொண்டு வருகிறான். அதை எடுத்து போடுவதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. அன்றைக்கு உம்முடைய வல்லமையான ஊழியத்தை பார்த்த யூதர்கள், உம்மை பார்த்து வேத பாரகர்கள் உம்மை பார்த்து பொறாமைப்பட்டார்கள், சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு நாங்களும் கூட யாரையாவது பார்த்து பொறாமைப்பட்டால் சிலுவையிலே உம்மை ஒப்பு கொடுத்ததற்கு அது இணையானது என்பதை உணர்ந்து
எங்களுக்குள்ளே பொறாமை குணம் இல்லாதபடி எங்களை விட்டு அதை எடுத்து போடுங்க. பொறுமையை எங்களுக்கு அதிகமாக கொடுங்க ஆண்டவரே. நீர் காட்டின பொறுமையை நாங்களும் கடைபிடித்து இந்த உலகத்திலே எங்கள் மீது பொறாமைப்படுகிற மனிதர்களுக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கையை ஜெயித்து காட்ட எங்களுக்கு கிருபை தாங்க. பொறாமை உணர்வுகளை எங்களை விட்டும் எடுத்து போடுங்க. பொறாமை பிடித்த மனிதர்களுக்கு மத்தியிலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.